ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் இவான். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்? நான் காலேஜுக்கு தான் வேகமாக கிளம்பி எம்எஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். ஸோ தூத்துக்குடியிலேருந்து பஸ் ஏறி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து தென்காசி பஸ் ஏறி யூனிவர்சிட்டி டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் ட்ராவல். மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? அப்பப்போ இந்த மாதிரி குழந்தைங்க மூஞ்ச பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டு நம்ம டயர்டெல்லாம் போக்கிக்கிற வேண்டியதுதான். அது நல்ல காற்று வீசும், காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு காலேஜ் ரீச் ஆயாச்சு. அப்படி 2 வீடியோ போட்டு ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ் முடிஞ்சு இன்றைக்கி தான் இன்டர்னல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. வேகமாக காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வெல்கம் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹாய் சொல்லிட்டு குடு 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 குடுன்னு கிளாஸுக்கு போகிறேன். டிபார்ட்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். டிபார்ட்மெண்ட் போனோன்னா எப்போவுமே நம்ம கண்ணாடியை பார்க்குறது உண்டு காய்ஸ். ஸோ கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணாடியில் ஒரு வணக்கம் வச்சுட்டு தாங்க 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 பாங்க 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 மேலே கிளாஸுக்கு போனால் நம்மளே தோழர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக படிக்கிறாங்களேன்னு போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லாம் கதை பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வெளியேருந்து பார்த்தா அப்படி தான் தெரிவாங்க போல கைஸ். அப்புறம் நம்ம டோலி ஒரு 2 3 சம் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு எப்படியோ டெஸ்ட் எழுதிட்டு சாயங்காலம் வரைக்கும் காலேஜ் முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம தோழர் பஸ் ஏற்றி விட்டார். தோழருக்கு வணக்கத்தை போடுங்க. அப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும்போது ஒரு குழந்தை மூஞ்ச பார்த்து நம்ம ஏன் குழந்தையா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும் தோணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தால் நம்ம தம்பி நம்மளை கூப்பிட வந்தார். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திரும்ப நம்ம படிக்க உட்கார போகிறோம் கைஸ். கொஞ்ச நேரம் படித்து முடித்து விட்டு நாளைக்கு என்ன பிளான் வச்சுக்கலாம் யோசிச்சுட்டு ஓகே தூங்க போகிறேன். பாய்.